எனக்கு 5 உடுப்புகள் இருக்கின்றன, நான் 6வது ஒரு உடுப்பை தேவையில்லாமல் எனக்கு தேவையில்லை என்ற நிலையிலும் வாங்குவதற்கு நான் முயற்சிக்கின்றேன் என்றிருந்தால், எனது பணத்தை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சித்தாலும் அது வீண் விரயம். அதே போன்று அதை இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கு முயற்சித்தாலும், அதாவது தேவையுள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்க, தேவையில்லாத நிலையிலுள்ள நான் அப்படியான ஒன்றை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பேன் என்றிருந்தால் அதுவும் வீண் விரயம்தான். அதே போன்று அதற்கு இன்னொரு வரை விலக்கணமும் சொல்லப்படுகின்றது. வீண் விரயம் என்றால் எனக்கு தேவையானதொன்றை அளவுக்கு அதிகமாக பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் வீண் விரயம் என்று அதற்குரிய வரைவிலக்கணம் சொல்லப்படுகின்றது. அதாவது எந்த ஒன்றை வாங்குவதாக இருந்தாலும், எந்த ஒரு பொருளை கொள்வனவு செய்வதாக இருந்தாலும், இது எனக்கு தேவைதானா என்பதை பார்ப்பதில்லை. அப்படி பார்ப்பவர்கள் மிக குறைவானவர்களாக இருக்கின்றார். இது அழகாக இருக்கின்றது, கவர்ச்சியாக இருக்கின்றது, அப்படியானதொன்று என்னிடம் இருந்தால் நல்லதாக இருக்கும் என்றுதான் யோசிக்கின்றார்களே தவிர இது எனக்கு தேவையானதா என்று யோசிப்பதில்லை. இப்பொழுது ஆன்லைன் பிசினஸ் என்று ஒன்று வந்ததற்கு பிறகு அந்த வியாபாரத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய பொருளை எப்படியாவது விற்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள். அதற்கு கவர்ச்சியான அட்வர்டைஸ்களை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். சில நேரம் அது போட்டோக்களாக இருக்கலாம், சில நேரம் வீடியோக்களாக இருக்கலாம். அதனை இன்னொரு சாரார் பார்த்துவிட்டு இது அழகாக இருக்கின்றது, கவர்ச்சியாக இருக்கின்றது என்று ஒரு பொருளை எந்த நோக்கத்துக்காக வாங்க வேண்டுமோ அந்த நோக்கத்தை மறந்து கவர்ச்சியை வைத்து பொருட்களை வாங்க யோசிக்கின்றார்கள். அதன் மூலமாக சில வீடுகளிலே ஒரே நபருக்கு செருப்பு வாங்குவதாக இருந்தால் 5 செருப்பு ஜோடிகள் இருக்கும். இன்னொரு அழகான கவர்ச்சியான செருப்பை கண்டால் 6வது ஒன்றையும் வாங்கிக் கொள்வார். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا الله تعالى போற்றி புகழ்கின்றேன். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள் உட்பட உள்ள அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அவனின் நல்லடியார்களே, எந்நேரமும் அந்த அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் எதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றில் முடியுமானவற்றை எடுத்து நடவுங்கள். எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளுங்கள். அதிலேதான் மனிதர்களுக்கான விமோசனம் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எங்களது சாதாரண வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற போது வீண் விரயம் அல்லது இஸ்ராஃப் என்ற அந்த வார்த்தை அடிக்கடி உபயோகிக்கப்படுவதை கேட்கின்றோம். வீட்டில் எடுத்துக்கொண்டாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இதனை இஸ்ராஃப் செய்ய வேண்டாம், தண்ணீரை வீண் விரயம் செய்ய வேண்டாம், கரண்ட்டை வீண் விரயம் செய்ய வேண்டாம், படிக்கக்கூடிய கொப்பிகளை பேனாக்களிலே வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று அடிக்கடி அந்த வீண் விரயம் என்ற அந்த சொல்லை உபயோகிப்பதை நாங்கள் கேட்கின்றோம். அதே போன்று பெரியவர்கள் சிறியவர்களுக்கு வசியத்துகள் செய்கின்ற போது, உபதேசங்கள் செய்கின்ற போதும், உங்களிடத்திலே இவ்வளவு பணம் இருக்கின்றது, இந்த பணத்தை நீங்கள் தேவையில்லாமல் செலவழித்து வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று
உபதேசிப்பதை நாங்கள் கேட்கின்றோம். பாடசாலைக்கு சென்றால், இன்னும் உள்ள நிறுவனங்களுக்கு சென்றாலும் அங்கே உள்ள பெரியவர்கள், பொறுப்புதாரிகள் அவர்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு இந்த உபதேசத்தை செய்கின்றார்கள். ஏன் அவர்கள் இந்த உபதேசத்தை செய்கின்றார்கள் என்றால், இந்த வீண் விரயத்தின் மூலமாக மனிதர்கள் இந்த உலகத்திலே பாதிப்புக்கு உள்ளாகுவதை போன்றே மறு உலகத்திலும் அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு தண்டனை கிடைக்க இருப்பதை போன்று இந்த உலகத்தின் செயற்பாடுகளிலும் அவர்களுக்கு தீங்குகளும் ஆபத்துக்களும் அதிலே இருக்கின்றன. அதனால்தான் பொறுப்புள்ள எல்லோருமே இந்த செயற்பாட்டிலிருந்து தவிர்த்து கொள்ளும்படி எங்களுக்கு உபதேசிப்பதை நாங்கள் கேட்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ராஃப் என்ற அந்த வார்த்தைக்கு அல்லது வீண் விரயம் என்ற அந்த வார்த்தைக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரிந்திருந்தாலும் கூட அதற்கு உண்மையிலேயே இஸ்லாம் எப்படியான அர்த்தமெல்லாம் கொடுக்கின்றது என்பதை நாங்கள் தெரிந்து வைத்து கொள்கின்ற போது எங்களுக்கு ஈருலகிலும் வெற்றி பெற முடியுமானதாக இருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ராஃப் என்ற வார்த்தைக்கு, வீண் விரயம் என்ற அந்த வார்த்தைக்கு உலமாக்கள் பின்வருமாறு வலைவிலக்கணம் கூறுகின்றார்கள். இஸ்ராஃப் என்றால் அல்லது இந்த வீண் விரயம் என்றால் சர்ஃபு ஷைஇ ஃபீமா லா யம்பகி, ஏதாவது ஒன்றை தேவையில்லாத ஒன்றில் உபயோகிப்பது வீண் விரயம் என்று அதற்கு வரைவிலக்கணம் சொல்கின்றார்கள். அதாவது எனக்கு தேவையில்லாத ஒன்றை நான் பணம் கொடுத்தோ அல்லது ஏதாவது ஒரு முறையிலேயோ சொந்தமாக்கி கொள்ள நான் முயற்சிப்பேன் என்றிருந்தால் நான் வீண் விரயத்திலே இறங்குகின்றேன் என்ற அர்த்தம். எனக்கு 5 உடுப்புகள் இருக்கின்றன, நான் 6வது ஒரு உடுப்பை தேவையில்லாமல், எனக்கு தேவையில்லை என்ற நிலையிலும் வாங்குவதற்கு நான் முயற்சிக்கின்றேன் என்றிருந்தால், எனது பணத்தை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சித்தாலும் அது வீண் விரயம். அதே போன்று அதை இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கு முயற்சித்தாலும், அதாவது தேவையுள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்க, தேவையில்லாத நிலையிலுள்ள நான் அப்படியான ஒன்றை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பேன் என்றிருந்தால் அதுவும் வீண் விரயம்தான். அதே போன்று அதற்கு இன்னொரு வரைவிலக்கணமும் சொல்லப்படுகின்றது. வீண் விரயம் என்றால் எனக்கு தேவையானதொன்றை அளவுக்கு அதிகமாக பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் வீண் விரயம் என்று அதற்குரிய வரைவிலக்கணம் சொல்லப்படுகின்றது. இதை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற போது வீண் விரயம் என்றால், இஸ்ராஃப் என்றால் எனக்கு தேவையில்லாத ஒன்றை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் வீண் விரயம். அதே போன்று எனக்கு தேவையானதொன்றை தேவைக்கு அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்பதும் வீண் விரயம் என்பதைத்தான் நாங்கள் இதனது வரைவிலக்கணமாக பார்க்க முடியும். அதாவது அளவு கடத்தல், அளவு கடப்பது என்பது இஸ்ராஃப், வீண் விரயம். இதை இஸ்லாம் எல்லா விதத்திலும் எங்கெல்லாம் அளவு கடத்தல் நடைபெறுகின்றதோ, அளவு கடக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றதோ, அந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதனை தடை செய்துள்ளது. அது பணம், உணவு, குடிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று என்று இல்லை. எதுவாக இருந்தாலும், எதிலெல்லாம் அளவு கடத்தல் நடைபெறுகின்றதோ அது வீண் விரயம். அதை இஸ்லாம் தடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. சில நேரம் மார்க்கத்தோடு தொடர்பட்ட விடயங்களாக இருந்தாலும் கூட இஸ்லாம் அதை தடை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை பார்க்கின்ற போது, வுது செய்கின்ற போது ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு முறை கழுவுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு உறுப்புகளையும் 2 முறையும் கழுவியுள்ளார்கள், இது வுது செய்கின்ற போது. சில சந்தர்ப்பங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உறுப்பையும் 3 முறையும் கழுவி இருக்கின்றார்கள். ஒரு மனிதன் 3 முறையை தாண்டி வுது செய்கின்ற போது அவனது வுது செய்யும் உறுப்புகளை கழுவ முயற்சித்தால் அதுவும் இஸ்ராஃப், அதுவும் வீண் விரயம், தண்ணீரை வீண் விரயம் செய்வது என்று இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, வுது செய்வது என்பது ஒரு வணக்கம். அந்த வுது செய்வதன் மூலம், வுது செய்கின்ற போது நாங்கள் தண்ணீரை பயன்படுத்துகின்றோம். அந்த தண்ணீரை பயன்படுத்தி எங்களது உடலை நாங்கள் சுத்தம் செய்கின்றோம். அப்படி இருந்தும் கூட அதிலே இவ்வளவுதான் பாவிக்க முடியும் என்று இருக்கின்ற போது அதை தாண்டி பாவித்தால் அதை இஸ்லாம் இஸ்ராஃப், வீண் விரயம் என்றுதான் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்துவது மிக அத்தியாவசியமாக இருந்தது.
அப்படி இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை காண்கின்ற நேரமெல்லாம் அவர்களுக்கு இஸ்லாத்தை படித்து கொடுத்து கொண்டிருக்கவில்லை. சஹாபாக்களை சந்திக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் மார்க்கத்தை அவர்களுக்கு கற்பித்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. மாற்றமாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எதிர்பார்த்து பொருத்தமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போது பொருத்தமான விடயங்களை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களது கிரந்தத்தில் இப்படி கூறுகின்றார்கள். கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹவ்வலுனா பில் மௌஇதத்தி ஃபில் அய்யாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்களில் சில சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்திருந்து எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். எல்லா நேரமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித் தரவில்லை. கராஹத ஸஆமத்தி அலைனா, எங்களுக்கு வெறுப்பு வரும், அடிக்கடி மார்க்கத்தை கூறி தந்தாலும் கூட எங்களுக்கு வெறுப்பு வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள். ஆகவே சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் மாத்திரம்தான் எங்களுக்கு மார்க்கத்தையும் கற்றுத்தந்தார்கள் என்று சஹாபாக்கள் கூறியதாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களது கிரந்தத்திலே பதிந்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்றால், இஸ்லாம் மார்க்கத்தோடு தொடர்பட்ட வணக்கத்தோடு தொடர்பட்ட விடயங்களிலேயே அளவு கடந்து வீண் விரயம் நடக்கக்கூடாது என்று எங்களுக்கு வழிகாட்டுகின்றது என்றிருந்தால் மார்க்கம் என்பது மிக முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு மார்க்கத்தை தெளிவுபடுத்துவதற்காக அனுப்பப்பட்டார்கள். அவர்களே அதிலே அளவு கடக்கவில்லை என்றிருந்தால், மார்க்க விடயங்களிலேயே அப்படி நடந்து கொண்டார்கள் என்றிருந்தால், எங்களது இந்த உலக விடயத்தில் நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களது இந்த உலக வாழ்க்கையின் நிலைமை எடுத்து பார்த்தால் வீண் விரயம் என்பது எங்களுக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. அதாவது எந்த ஒன்றை வாங்குவதாக இருந்தாலும், எந்த ஒரு பொருளை கொள்வனவு செய்வதாக இருந்தாலும், இது எனக்கு தேவைதானா என்பதை பார்ப்பதில்லை. அப்படி பார்ப்பவர்கள் மிக குறைவானவர்களாக இருக்கின்றார்கள். இது அழகாக இருக்கின்றது, கவர்ச்சியாக இருக்கின்றது, அப்படியானதொன்று என்னிடம் இருந்தால் நல்லதாக இருக்கும் என்று தான் யோசிக்கின்றார்களே தவிர இது எனக்கு தேவையானதா என்று யோசிப்பதில்லை. இப்பொழுது ஆன்லைன் பிஸ்னஸ் என்று ஒன்று வந்ததற்கு பிறகு அந்த வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய பொருளை எப்படியாவது விற்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள். அதற்கு கவர்ச்சியான அட்வர்டைஸ்களை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். சில நேரம் அது ஃபோட்டோக்களாக இருக்கலாம், சில நேரம் வீடியோக்களாக இருக்கலாம். அதனை இன்னொரு சாரார் பார்த்துவிட்டு இது அழகாக இருக்கின்றது, கவர்ச்சியாக இருக்கின்றது என்று ஒரு பொருளை எந்த நோக்கத்துக்காக வாங்க வேண்டுமோ அந்த நோக்கத்தை மறந்து கவர்ச்சியை வைத்து பொருட்களை வாங்க யோசிக்கின்றார்கள். அதன் மூலமாக சில வீடுகளிலே ஒரே நபருக்கு செருப்பு வாங்குவதாக இருந்தால் 5 செருப்பு ஜோடிகள் இருக்கும். இன்னொரு அழகான கவர்ச்சியான செருப்பை கண்டால் 6வது ஒன்றையும் வாங்கிக் கொள்வார்கள். இப்படித்தான் நிலைமை இருக்குது. இது நான் உதாரணத்துக்கு கூறினேன். இதே போன்றுதான் அடுத்த பொருட்கள், எங்களுக்கு தேவையை தாண்டின பொருட்களை இந்த விளம்பரங்களின் மூலமாக நாங்கள் வாங்குகின்றோம். இது தேவைதானா என்று யோசிப்பதில்லை. சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் ஃபோன் பாவிக்கின்றார்கள். அவர்களுக்கு ஃபோன் தேவைப்படுவது ஒருவர் அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தினால் பேசுவதற்கும், வாட்ஸ்அப்பில் அல்லது எஸ்எம்எஸின் மூலமாக ஒரு செய்தியை அனுப்பதற்கும் பார்ப்பதற்கும் தான். ஆனால் இந்த சிறிய தேவையை நிறைவேற்றுவதற்காக சிலர் லட்சக்கணக்கு ரூபாய்களை செலவழித்து என்னிடம் அப்பல் ஃபோன் இருக்கின்றது, என்னிடம் இப்படி ஃபோன் இருக்கின்றது என்று பெருமை அடிப்பதற்காக வாங்குகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இவை அனைத்துமே இஸ்ராஃப் ஆகும். அதே போன்று டிசம்பர் மாதம் வந்துவிட்டால் மொண்டசூரிகள், எமது நாட்டிலே வேண்டிய அளவு மொண்டசூரிகள் இருக்கின்றன. அவர்களிடத்தில் இஸ்ராஃப் என்பது இந்த டிசம்பர் மாதம் வந்துவிட்டால் அவர்களுக்கு அந்த உணர்வே இல்லை. 5 நிமிட நிகழ்ச்சி, 3 நிமிட நிகழ்ச்சிகள் கோஷ்டியாக சேர்ந்து செய்வார்கள். அதற்காக ஒரு ஆடை தைக்க வேண்டும் ஒவ்வொருவரும். அந்த 5 நிமிடம் முடிந்ததற்கு பிறகு அந்த ஆடை இன்னொரு முறை உபயோகிக்கப்படுவதே இல்லை. இது இஸ்ராஃபின் உச்சகட்டம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் நிறைய விடயங்கள். சிலர் இருக்கின்றார்கள் வாகனம், சிலருக்கு வாகனத்திலே இஸ்ராஃப். அப்படி என்னவென்றால், ஒரு வாகனத்தை ஒரு தேவைக்காக எடுத்திருப்பார்கள். இன்னொரு வாகனத்தை காண்கின்ற போது அவரது குடும்பத்தாரிடமோ அல்லது அவரது நண்பரிடமோ அதைவிட சிறந்த ஒரு வாகனத்தை கண்டால் எனக்கு அதே போன்று ஒரு வாகனம் தேவை என்று நினைக்கின்றார்கள். இங்கே அவர்களது தேவையை அவர்கள் பார்ப்பதில்லை, கவர்ச்சியை மையப்படுத்தித்தான் பொருட்களை கொள்வனவு செய்கின்றார்கள்.
கண்ணியத்துக்குரியவர்களே, இவை அனைத்துமே இஸ்ராஃப். இதனை இஸ்லாம் முழுமையாக தடை செய்திருக்கின்றது. அதே போன்று இந்த இஸ்ராஃப் தற்பொழுது இன்னொரு மடங்கு உயரச் சென்று விட்டது. எப்படி என்றால், சிலர் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக பணத்தையும் பொருளையும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் அழகாக இருக்க வேண்டும் என்பது இயற்கையானது. அழகை விரும்புகின்றான், சுத்தத்தை விரும்புகின்றான். நான் மனமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது இயற்கையானது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறினார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹு தஆலா அழகானவன், அழகை விரும்புகின்றான் என்று. சிலர் இந்த அழகு என்ற அந்த பெயரை வைத்து இஸ்ராஃப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சில வீட்டவர்கள் இருக்கின்றார்கள், சில நேரம் அவர்களது வீட்டிலே 3 நேரங்களில் சாப்பிடுவதற்கு வசதி இருக்காது. அந்த வீட்டிலே சில பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அழகு சாதன பொருட்கள் என்று அவர்களது வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு எடுக்கக்கூடிய செலவை விட பெரிய ஒரு செலவை செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் சில இன்ஜெக்ஷன்களை பயன்படுத்தி அவர்களது வெள்ளை அந்த கலரை கூட்டுவதற்காக முயற்சி செய்வதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. இது உண்மையானதும் உறுதிப்படுத்தப்பட்டதுமான ஒரு தகவல். கண்ணியத்துக்குரியவர்களே, இவை அனைத்துமே இஸ்ராஃப். இதனை இஸ்லாம் ஒருபோதுமே விரும்ப மாட்டாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் இந்த இஸ்ராஃபை பற்றி, இந்த வீண் விரயத்தை பற்றி எப்படியெல்லாம் கூறியிருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே விவசாயத்தோடு தொடர்பட்ட பல உற்பத்தியோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை கூறிக்கொண்டு வருகின்ற போது சொல்கின்றால், குலு மின் சமரிஹி இதா அஸ்மர். நீங்கள் நடக்கூடிய நட்டுக்களிலே பழங்கள் வந்தால் அந்த பழத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதி. நீங்கள் அறுவடை செய்கின்ற போது அதற்குரிய ஜகாத்தையும் கொடுத்து விடுங்கள். வலா துஸ்ரிஃப். ஆனால் நீங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம். நான் பல உற்பத்தி செய்திருக்கின்றேன், என்னிடம் வேண்டிய அளவு பழம் இருக்கின்றது என்று நீங்கள் உங்களது தேவைக்கு அதிகமாக அதனை பயன்படுத்த வேண்டாம், பாவிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் எங்களுக்கு எச்சரிக்கின்றது. அதே போன்று இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. நீங்கள் உண்ணுங்கள், சாப்பிடாமல் இருக்க வேண்டாம், பருகுங்கள், குடிக்காமலும் இருக்க வேண்டாம், ஆனால் வலா துஸ்ரிஃபு, தேவைக்கு அதிகமாக நீங்கள் குடிக்கவும் வேண்டாம், சாப்பிடவும் வேண்டாம், தேவையான அளவு நீங்கள் அவற்றை பயன்படுத்துங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு கூறி தருகின்றது. அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் இஸ்ராஃப் செய்யக்கூடாது, தேவைக்கு அதிகமாக பாவிக்கக்கூடாது என்பதை பல முறைகளில் எங்களுக்கு கூறி தந்து கொண்டே இருக்கின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். முஃமின்கள் எப்படியானவர்கள் என்றால், வல்லதீன இதா அன்ஃபகு, அவர்கள் செலவழித்தால் லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்து, அவர்கள் வீண் விரயம் செய்யவும் மாட்டார்கள், உலோகித்தனம் காட்டவும் மாட்டார்கள், நடுத்தரமாக நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக். செலவழிப்பது என்று வருகின்ற போது உங்களது கைகளை உங்களது கழுத்துகளிலே சுருட்டி வைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் உலோபித்தனம் காட்ட வேண்டாம். வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ், கையை பூரணமாக விரித்து விடவும் வேண்டாம், அதாவது வீண் விரயம் செய்யவும் வேண்டாம், உங்களது வாழ்க்கை தரத்தை நடுத்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு அல் குர்ஆனிலே உலோபித்தனம் காட்ட வேண்டாம் என்றும் வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்றும் ஒரே நேரத்திலே எங்களுக்கு உபதேசிக்கின்றான். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸிலே இந்த வீண் விரயத்திலிருந்து எங்களை தடுத்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குலு வஷ்ரபு வதஸத்தகு வல்பசு. நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், சதகா கொடுங்கள், ஆடை அணியுங்கள், உடுத்துங்கள். மாலம் யுகாலித்ஹு இஸ்ராஃபுன் அவ் பஹியலா. ஆனால் இவற்றை செய்கின்ற போது அதோடு பெருமை கலக்கவும் கூடாது, வீண் விரயம் கலக்கவும் கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 எச்சரிக்கை செய்கின்றார்கள். அப்படி என்றால் எங்களுக்கு விரும்பியதை நாங்கள் உடுத்தலாம், எங்களுக்கு விரும்பியதை நாங்கள் சாப்பிடலாம், குடிக்கலாம். ஆனால் அந்த சாப்பிடுகின்ற போது, குடிக்கின்ற போது எங்களிடத்திலே பெருமை ஏற்படக்கூடாது, எங்களிடத்திலே இஸ்ராஃப் ஏற்படக்கூடாது, வீண் விரயம் ஏற்படக்கூடாது. இந்த 2ஐயும் தவிர்த்து எதையும் செய்யலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 விடயங்கள் இருக்கின்றன, அவற்றை அல்லாஹ் உங்களிடமிருந்து விரும்புகின்றான்.
இன்னும் 3 விடயங்கள் இருக்கின்றன, அவற்றை அல்லாஹ் உங்களிடமிருந்து வெறுக்கின்றான். அப்படியானவற்றில் ஒன்றுதான் இதாஅத்துல் மால், பணத்தை வீணாக்குவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதன் என்று வருகின்ற போது அவன் ஆசைகளுக்கு உட்பட்டவன். இஸ்லாம் ஒருபோதுமே இயற்கையிலிருந்து வெளியே செல்வதில்லை. ஆனாலும் எங்களை ஒரு தரத்திலே பாதுகாத்து கொள்வதற்கான வழிகாட்டலை தந்து கொண்டிருக்கின்றது. மனிதன் என்று வருகின்ற போது அவன் ஒன்றை சாப்பிடுவதற்கு ஆசைப்படுவான். இஸ்லாம் அதற்கு அனுமதி கொடுத்துத்தான் இருக்கின்றது. மனிதன் என்று வருகின்ற போது ஏதாவது ஒன்றை குடிப்பதற்கு ஆசைப்படுவான். அதற்கு இஸ்லாம் அவனுக்கு அனுமதி வழங்கித்தான் இருக்கின்றது. ஆடைகள் என்று வருகின்ற போது அதற்கும் மனிதன் ஆசைப்படுவான். இஸ்லாம் அதற்கும் அனுமதி கொடுத்துத்தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் இஸ்ராஃப் ஏற்படக்கூடாது என்பதை தடுத்து இருக்கின்றது. இஸ்ராஃப் என்றால் தனக்கு தேவையில்லாததை அவன் கொள்வனவு செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அதே போன்று தேவைக்கு அதிகமானதையும் அவன் பயன்படுத்தக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் இதிலிருந்து விளங்குகின்றோம். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் இதனை எங்களது உலக நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, மார்க்க நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, இதை கடைபிடிக்கும்படி எங்களுக்கு கூறியிருக்கின்றது. இதனை நாங்கள் கடைபிடித்தால் கட்டாயமாக ஈருலகிலும் வெற்றி பெற முடியும். ஆகவே அப்படியான நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் உட்பட உள்ள அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்ராஃப் என்பது, வீண் விரயம் என்பது பொதுவாகவே எல்லா மனிதர்களாலும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு செயல். சில நேரம் அந்த செயலை செய்து கொண்டிருப்பவரும் கூட, அவரிடம் கேட்டாலும் கூட அது வெறுக்கத்தக்க ஒன்று என்பதை அவர் கட்டாயமாக ஏற்றுக்கொள்வார். அப்படியான எந்த மார்க்க வேறுபாடும் இல்லாமல் எல்லோருமே வெறுக்கக்கூடிய ஒரு செயல்தான் இஸ்ராஃப், வீண் விரயம் என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனை கடுமையாக எச்சரித்துள்ளார்கள். அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனிலே கடுமையான எச்சரிக்கையை இதோடு தொடர்புபடுத்தி எங்களுக்கு தந்துள்ளான். அப்படி அல்லாஹு தஆலா எச்சரித்து எங்களுக்கு தந்துள்ள வசனங்களுள் மிக முக்கியமானது, அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். நீங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. ஷைத்தான் அவனது இறைவனுக்கு, அதாவது அல்லாஹுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்திலே அல்லாஹ் வீண் விரயம் செய்கின்றவர்களை ஷைத்தானின் சகோதரர்கள் என்று வர்ணித்திருக்கின்றான். வீண் விரயம் செய்பவர்கள் என்றால் எந்த ஒன்றையும், அது செலவழிப்பதாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, பருகுவதாக இருந்தாலும் சரி, உடுத்துவதாக இருந்தாலும் சரி, அளவு கடப்பவர்கள். இப்படி அளவு கடப்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹ் ஏன் சொன்னான் என்றால், ஷைத்தான் அல்லாஹு தஆலா அளந்ததை வைத்து திருப்திப்பட மாட்டான். அதே போன்றுதான் இந்த இஸ்ராஃப் செய்பவர்களும், அவர்கள் அல்லாஹ் அளந்ததை வைத்து அவர்கள் திருப்திப்பட மாட்டார்கள். அவர்களது வீட்டிலே டைல்ஸ் பிடித்திருப்பார்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், டைல்ஸ் இன்று நாங்கள் ஒன்றை பயன்படுத்தினால் இன்னும் 1 மாதத்துக்கு பிறகு இன்னொரு புதிய வகை வரும். சிலர் இருக்கின்றார்கள், புதிய வகை வருகின்ற போது தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த நிஅமத்தை மறந்து நான் புதிய ஒரு டைல் வாங்க வேண்டும், என்னிடம் அப்படி இல்லை என்று அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி மறந்தவர்களாக நடந்து கொள்வார்கள். அவர்களது வீட்டிலே ஒரு வாகனம் இருக்கும், அதை கொண்டு திருப்திப்பட மாட்டார்கள். அவர்களது சகோதரிடத்திலே, நண்பர்களிடத்திலே இன்னொரு வாகனம் வந்தால், அவர்களிடம் ஒரு வாகனம் இருக்கின்றது, அதைவிட சிறந்த ஒரு வாகனம் எனக்கு வர வேண்டும் என்று அவர்கள் அல்லாஹ் அவருக்கு தந்த அந்த நிஅமத்தை மறந்து நன்றி கெட்டதனமாக நடந்து கொள்வார்கள். இது இந்த இஸ்ராஃப் உள்ளவர்களிடம், அளவு கடந்து எதனையும் செய்பவர்களிடம் உள்ள பண்பு. இந்த பண்பும் ஷைத்தானுடைய பண்பும் ஒன்றாக இருக்கின்றது. அதனால் தான் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வீண் விரயம் செய்பவர்கள்
இந்த உலகத்திலும் வெற்றி பெற மாட்டார்கள், அல்லாஹு தஆலாவிடத்திலே மறுமையிலும் அவர்கள் ஈடேற்றம் பெற மாட்டார்கள். புதிதாக ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவம் எதை உணர்த்துகின்றது என்றால், இந்த வீண் விரயம் செய்பவர்களுடைய இந்த உலக வாழ்க்கை மிக கேவலமானதாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் அந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்துகின்றது. ஒரு சகோதரி, ஒரு முஸ்லிம் சகோதரி தனது கணவரிடத்திலே தலாக் கேட்டிருக்கின்றார், விவாகரத்தை கேட்டிருக்கின்றார். அந்த பிரச்சனையை நீடித்து அந்த பிரச்சனை ஒரு லோயரிடம் சென்றிருக்கின்றது, ஒரு முஸ்லிம் லோயர். அவர் அந்த கணவனையும் மனைவியையும் அழைத்து இவர்களுக்கு இடையிலே ஏதாவது சமாதான ஒப்பந்தம் செய்து வைக்கலாம் என்று அவர்கள் யோசித்து இருவரையும் அழைத்து இருவரிடமும் தனித்தனியாக பேசியிருக்கின்றார். பேசிய போது கணவன் அவரது முறைப்பாட்டை அந்த லோயரிடம் கூறியிருக்கின்றார், அந்த நல்ல மனிதரிடம் கூறியிருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்றார், எனது சம்பளம் இவ்வளவுதான், நான் திருமணம் செய்கின்ற போதே இவ்வளவுதான் நான் சம்பளம் எடுக்கின்றேன் என்று எனது மனைவிக்கு தெரியும். எனக்கு தற்பொழுது பிள்ளைகளும் இருக்கின்றனர், நான் எனது செலவை பார்க்க வேண்டும், வீட்டு செலவை பார்க்க வேண்டும், எனது பிள்ளைகளின் செலவையும் பார்க்க வேண்டும். இந்த நிலைமையில் எனது மனைவி என்னிடத்திலே சில விடயங்களை கேட்கின்றார், அது அத்தியாவசியமானது போன்று எனக்கு தோன்றவில்லை. அதற்கு நான் செலவழிப்பாததன் காரணமாக என்னிடமிருந்து விவாகரத்து கேட்கின்றார் என்று அந்த கணவன் கூறியிருக்கின்றார். இதன் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதற்காக அந்த லோயர் மனைவியை அழைத்து தனிப்பட்ட முறையிலே விசாரித்திருக்கின்றார். விசாரித்தால் இதே விடயத்தை அவர் வேறொரு முறையிலே கூறியிருக்கின்றார். அப்படி என்றால், எனது கணவன் என்னை அசிங்கப்படுத்துகின்றார், திருமண வீடுகளுக்கு அழைக்கின்ற போது நான் சென்ற திருமணத்துக்கு உடுத்து சென்ற அதே ஆடையை இன்னொரு முறை அணிந்து செல்ல முடியாது, இவர் அணிந்து சொல்ல சொல்கின்றார். அதன் மூலமாக எனது பெருமைக்கு குறை ஏற்படுகின்றது, என்னை சரியான முறையிலே மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள், இந்த கணவரோடு எனக்கு வாழ முடியாது என்று அந்த மனைவி கூறுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சம்பவத்தை நாங்கள் நிதானமாக யோசித்து பார்த்தால் யாரிடத்திலே தவறு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். கட்டாயமாக தவறு இருப்பது இந்த மனைவியிடம்தான். ஏனென்றால் அவர் தனது கணவனுக்கு இவ்வளவுதான் சம்பளம் என்று தெரிந்து கொண்டும் கூட ஒவ்வொரு திருமண வீட்டுக்கும் புதிய ஆடை உடுப்பது என்பது எல்லோராலும் முடியாது, எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பம் இல்லை. உண்மையிலேயே அப்படித்தான் அந்த திருமண வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றிருந்தால் திருமண வீட்டுக்கு செல்லாமல் இருப்பதும் கூட பாவமாக இருக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அளவு கடந்து நாங்கள் ஒன்றை யோசிக்கின்ற போது, எனக்கு தேவைக்கு அதிகமாக ஒன்று இருக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற போது இந்த உலகத்தின் சந்தோஷத்தை நாங்கள் இழக்கின்ற அதே நேரம் மறுமை நாளில் அல்லாஹு தஆலாவினுடைய வேதனைக்கும் காரணமானவர்களாக நாங்கள் அமைந்து விடுவோம். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் மனிதன் என்ற அடிப்படையிலே ஏதாவது ஒன்றை செய்வதற்கு நாங்கள் ஆசைப்பட்டாலும் கூட நாங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த விடயம் எங்களது தேவைக்கு உட்பட்டதாகவும் எனது முடியுமான அந்த தன்மைக்கு உட்பட்டதாகவும் இருக்கின்றதா என்று உறுதிப்படுத்தி கொண்டு விட்டுத்தான் நாங்கள் அதை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்படி செய்கின்ற போது எங்களுக்கு இந்த உலகத்திலும் சந்தோஷமாக வாழலாம், மறு உலகத்திலும் அல்லாஹு தஆலாவினுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். ஆகவே அப்படியான நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.